ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி மேக்கப் சீரீஸோட டே 5 லுக். இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றத வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட் அண்ட் கீ டோனர் யூஸ் பண்ண போகிறேன் ஃபேஸ்க்கு. ஸோ நீங்கள் இந்த டோனர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன டோனர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோனர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஸ்கின்னில் இருக்க போர்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நான் நிவ்யா பிராண்ட்லேருந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் அஃபோர்டபுளும் கூட, கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த மாய்ஸ்சரைசர். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எப்பயும் சொல்கிறது தான், எப்போ மாய்ஸ்சரைசர் என்ன ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலும் எல்லாமே அப்வர்ட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டவுன்வர்ட்ஸில் பண்ணும்போது ஸ்கின் சாகிங் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாமே அப்வர்ட்ஸில் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், நல்லா லிஃப்டடாகவும் இருக்கும். சீக்கிரமாக நமக்கு அந்த ஸ்கின் சாகிங் தெரியாது நம்மளோட ஸ்கின்னில். ஸோ நான் இன்றைக்கி டேரெக்டாக கன்சீலர் போகிறேன். என்னோடய ஷேட் கன்சீலர் நான் எப்பயும் யூஸ் பண்ணுறேன் அதே ஃபாண்ட் ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ப்ராடக்டை. ஸோ நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போடலை, டேரெக்டாக நான் காம்பேக்ட் பவுடர் போடுறேன். ரொம்ப மினிமல் லுக் தான் இன்றைக்கி பண்ண போகிறது. ஸோ அதனால் நான் டேரெக்டாக காம்பேக்ட் போட போகிறேன். மேக்கோட NC43 ஷேட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேட் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண லுக்கு இது கொடுக்கும். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலன்னா கூட உங்களுக்கு நல்ல கவரேஜ் கொடுக்கும் அந்த காம்பேக்ட் பவுடர். ஸோ நான் எப்பயும் யூஸ் பண்ணுற சேம் ஐப்ரோ பவுடர் எடுத்திருக்கேன், மார்ஸோடது. ஸோ அதை வச்சு நான் என்னோடய ஐப்ரோஸ் இன்றைக்கி ஃபில் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பவுடரோ இல்லை பென்சிலோ இல்லை எது இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் நல்லாயிருக்கு. தென் மிஸ்க்லியர் ப்ராடக்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ஸ்பூலி வச்சு நல்லா ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கோம் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ காஜல் எடுத்திருக்கேன். இதை நான் காஜல் வாட்டர் லைனில் போட்டு போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஐலைனர் ஸ்கிப் பண்ண போகிறேன். ஐலைனர் ஸ்கிப் பண்ணிவிட்டு காஜல் வச்சே நான் ஐ மேக்கப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் லைட்டாக காஜல்லே லைனர் போடுறேன். கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி வேணும் அப்படின்ட்டு, அதனால் நான் இதுலேயே போட்டுட்டு தென் நான் இதை பிளெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் இதை இப்போது பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். தென் இப்போ நான் சேம் ஐப்ரோக்கு ஃபில் பண்ண இந்த பிளாக் பவுடரை வச்சு இந்த லைனர் போட்டு ஸ்மச் பண்ணி வச்சுருக்க இடத்துல நான் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நான் இப்போது பவுடர் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டேன். திருப்பி வந்து க்ரீஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த பேலட் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம க்ரீஸ்க்கு கொடுக்குற கலரே வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 கலர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு நான் திருப்பி வந்து என்ன பண்ண போகிறேன், பிளாக் பவுடர் எடுத்து கொஞ்சமாக வந்து லோவர் லேஷ் லைனில் பிளெண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு எப்பயுமே அந்த ஸ்மட்ச் பண்ணுறது வந்து பிடிக்கும் கீழே. ஸோ அதனால் நான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளம்மோட மஸ்காரா வச்சு ஐலாஷஸை வால்யூமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதோட பிராண்ட் வந்து கிளாஸில் விசேஜ் ப்ரான்சர் அப்படின்ட்டு. ஸோ இது நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப மைல்டாக தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஷிம்மரும் தெரியும். லைக் இது அந்த மாதிரி டைப் தான். ஷிம்மர் ப்ளஸ் வந்து ப்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கும். ஸோ மைல்டாக நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஸோ நான் அதே மாதிரி வந்து என்னோடய ஜா லைனையும் நான் ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன் லைட்டாக. ஸோ நான் இப்போது ப்ரான்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் என் ஃபேஸ் பார்க்கும் போது. ஸோ இன்றைக்கும் நான் வந்து இந்த எர்த் ரிதமோட லிக்விட் ப்ளஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து சேம் அதே எனக்கு பிடிச்ச வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து ப்ரஷில் கூட அப்ளை பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் கை கம்ஃபர்டபுளாக ஃபிங்கர்ஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றனால நான் எப்போயுமே ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபிங்கர்ஸில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரஷில் தான் யூஸ் பண்ணணும். பட் எனக்கு வந்து கையில் அப்ளை பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து க்ரைலான் பிராண்டோட லிப் பென்சில் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் என்னோடய அவுட்லைன் கொடுத்துட்டு இன்னும் உள்ளே வந்து கொஞ்சம் நியூ ஷேட்ஸ் மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ லைனர் அப்ளை பண்ணிட்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம். இது வந்து NYX பிராண்டோட நியான்ற ஷேடை எடுத்திருக்கேன். ஸோ இதை அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் இப்போ வந்து 2 ஷேட் மிக்ஸ் பண்ணி இந்த லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து நல்லா வந்து டார்க் ஷேட் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டார்க் ஷேட்ஸ் கூட போகலாம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் நியூட் மாதிரி கொஞ்சம் டார்க் அந்த மாதிரி அவுட்லைனில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். ஃபைனலாக வந்து நீங்கள் லிப் க்ளாஸ் வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் எனக்கு லிப் க்ளாஸ் போடல, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால நான் இதோட விட்டுடுறேன். இந்த லுக் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி டிஃப்ரெண்ட் லுக் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.